அதாவது வாரிசு உரிமை சம்மந்தமாக கேட்குறாங்க. ஒருத்தருக்கு வந்து மனைவி இருக்கிறாங்க, தாய் இருக்கிறாங்க, ஒருத்தர் இறந்துட்டார், அவருக்கு சொத்து பிரிக்கிறது சம்மந்தமாக கேட்குறாங்க. இறந்தவருக்கு மனைவி ஒன்று, தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, 3 மகன்கள் இருக்கிறாங்க, 2 மகள்கள் இருக்கிறார்கள். 3 மகன் 2 மகள்கள் இருக்கிறார்கள். இதை வந்து எப்படி நம்ம பங்கீடு செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி நாங்கள் சொத்தை பங்கீடு செய்வது அப்படிங்கிறாங்க. மார்க்க சட்டப்படி அதாவது மனைவிக்கு வந்து அந்த இறந்து போனவருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறதுனால மனைவிக்கு 8ல் 1 கிடைக்கும். 8ல் 1 அவங்களுக்கு 12% அவங்களுக்கு கிடைக்கும். தாய்க்கு வந்து 6ல் 1, தகப்பனுக்கு 6ல் 1. தகப்பனுக்கு வந்து பிள்ளைகள் இருக்கும்போது தகப்பனுக்கு அந்த மீதி உள்ளதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை அவருக்கு வராது. 6ல் 1 தான். இப்போ தகப்பனுக்கும் தாய்க்கும் சமமாக ஆளுக்கு 6ல் 1 கிடைக்கும். மீதி உள்ளதை இந்த 3 பேரும் கொடுத்தது போக எவ்வளோ மிச்சம் இருக்குதோ அதை வந்து 3 மகன்களும் 2 மகள்களும் எடுத்துக்கொள்வாங்க. எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னு கேட்டால், ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1ங்கிற கணக்கில் மிச்சம் உள்ளதை பிரிச்சுக்கிடுவாங்க என்பது ஒரு பொதுவான ஒரு கணக்கு. இதை நடைமுறைப்படுத்துகிறதா இருந்தால் மொத்த சொத்தை வந்து 192 பங்கு போடணும். இப்போ நான் சொன்னபடி நீங்கள் பிரிக்கிறதா இருந்தால் 192 பங்குகளை கணக்கு வச்சா தான் அந்த பிரிக்க இயலும், மிச்சம் இல்லாமல் பிரிக்க இயலும். அப்போ அவர் விட்டு போன சொத்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 192 பாகமாக ஆக்கிக்கிறங்க. அந்த 192 பாகத்தில் வந்து ஒரு 24 மனைவிக்கு கொடுங்க, 8ல் 1. 192ல் 24 மனைவிக்கு 8ல் 1. அதே மாதிரி 192ல் 6ல் 1ன்னு சொன்னால் 32. தாய்க்கு 32, தகப்பனுக்கு 32 கொடுத்துருங்க. மீதி வந்து 104 மிச்சமாக இருக்கும். இந்த 104 மிச்சமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து எத்தனையாக பிரிக்கணும்? 8ஆக பிரிக்கணும். ஏன் 8ஆக பிரிக்கணும்? 3 ஆம்பளை பிள்ளைய வந்து 2 டபுளாக எண்ணிக்கிறணும், 6ன்னு வச்சுக்கிறணும். 3 ஆம்பளை பிள்ளை இருந்தாங்கன்னா 2 6, 2 பொம்பளை பிள்ளைங்க அது 2 8. 8 பங்காக பிரித்து வந்து என்ன செய்யணும்? அந்த ஆம்பளைகளுக்கு ஒரு ஆணுக்கு 26 கொடுங்க. அப்போ 3 பேருக்கும் சேர்த்து 78 பங்கு ஆயிரும். பெண்கள் 2 பேர் இருக்காங்களா, ஆளுக்கு 13 கொடுங்க, 26,000. இப்போ 192 கரெக்டாக வந்துடும். இது வந்து ஒரு கணக்கில் உள்ளது. இது ரூபா கணக்கில் நீங்கள் சொல்லிக்கிற ஒரு 10 லட்சம் வச்சுக்கிறாங்கன்னு வைங்க, அப்படி தான் கேட்டிருக்கிறீங்க. 10 லட்சம் இருந்தால் எப்படி பிரிப்பதுன்னு கேட்குறீங்க. 10 லட்சம் இருந்துச்சின்னு சொன்னால் மனைவிக்கு வந்து 2,50,000 போயிடும். 10 லட்சம் இருந்துச்சின்னு சொன்னால் இப்போ 20 லட்சம் இருக்குன்னு கேட்குறாரு. 20 லட்சம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் காவாசி எவ்வளவு? 8ல் 1 எவ்வளவு? 2.5 லட்சம். 2.5 உங்களுக்கு போயிடும். தகப்பனாருக்கு வந்து 3,33,333 அவங்களுக்கு அவருக்கு போயிடும். தாய்க்கும் அதே மாதிரி போயிடும். மகன் ஒவ்வொரு மகனுக்கும் சேர்த்து 2,70,833ங்கிற கணக்கில் வரும். பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து 1,35,416 வரும். எல்லாம் சேர்த்தா 20 லட்சம் ஆயிரும். இந்த கணக்கில் பிரித்து கொடுத்தீங்கன்னா சரியாக வந்துடும். இதுதான் அதுக்குரிய சட்டம்.